வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி கோரிங் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு விறுவிறுன்னு கடற்கன்னு சமையல் வேலை பார்க்கலான்னு கீரை குழம்பு வைக்கலான்னு கலந்த பருப்பு எடுத்திருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன். ஊசி மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்திருந்தேன். அப்புறம் பூண்டு எடுத்திருந்தேன். அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டிருந்தேன். போட்டுட்டு எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கலந்த கீரை வாங்கிட்டு இருந்தார். கலந்த கீரை கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு கீரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ புளிச்சக்கீரை இல்லை, அதில் புளிச்சக்கீரையும் இல்லை, அவருக்கு தெரியல. அதனால் தனியாக ஒரு வாங்கலை. சரி பரவாயில்லன்ட்டுன்னு பருப்பு நல்லா வெந்த பிறகு கீரையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வச்சுட்டு கீரைலாம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து ஹேண்ட் மிக்சரை வச்சு கடைஞ்சிட்டேன். முந்தியெல்லாம் வந்து அம்மா வீட்டில் இருக்கிறப்ப மத்தில் கடைவோம், அப்புறம் காலத்தில் வந்து பிளெண்டரில் அரைப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஹேண்ட் மிக்சரை வச்சு சின்னாங்க நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கடுகு போட்டிருந்தேன், காஞ்ச மிளகா போட்டிருந்தேன். போட்டுட்டு தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் புளி, உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கீரை குழம்பு. அதுக்கு அங்கிட்டு வந்து அன்றைக்கி ஆயுத பூஜை, சரி பொங்கல் ஆக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாசிப்பயிரும் பருப்பும் கழுவி போட்டிருந்தேன் பொங்கலுக்கு. அதுக்கு அங்கிட்டு வந்து அவல் பாயசம் வைக்கலாம், அப்புறம் கச்சான் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். கடைசியில் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாளிக்க போகிற சமயத்தில் முந்திரி பருப்பு இல்லை. எங்கடா முந்திரி பருப்பு டப்பா பார்த்தா டப்பா காலியாக இருக்குது. என் பேத்தி வந்தால்னா எப்போதும் வீட்டுக்கு வந்துட்டானா கச்சான்னு கேட்டு முந்திரி பருப்பே முடிச்சிடுவா. இதே நம்ம பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து கேட்டுச்சுன்னா நம்ம வந்து ஏசுவோம், இப்போ தானே சாப்பிட்டா வேணான்னு சொல்லுவோம். ஆனால் பேர பிள்ளைங்க வந்து கேட்குறப்போ வந்து நம்மளால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நம்மளை மயக்கி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாதாம் பருப்பும் அதுக்கு அங்கிட்டு வந்து கிஸ்மிஸ் பழமும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு செஞ்சு எடுத்து சுவாமிக்கு வந்து படையல் வச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயுத பூஜை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.